வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 13 மற்றும் 14ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதத்தில் இந்தியாவில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இது வந்து ஹையர் எஜுகேஷனில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் இது. அதாவது என்ன அப்படின்னா, 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உயர் படிப்பு படிக்கிறாங்கல்ல, காலேஜு அப்புறம் எம்பிபிஎஸ் இந்த மாதிரி வந்து படிக்கிறாங்கல்ல, அந்த லிஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th முடிச்சுட்டு 52.3% உயர்கல்வி படிக்கிறாங்க. ஓகேவா? நிறைய பேர் வந்து திருமணம் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் அப்படியே படிப்பை விட்டுடுறாங்க. ஆனால் 52.3% தான் படிக்கிறாங்க. இது 2023-24 அந்த வருஷம் அடிப்படையிலானது. இதில் பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. பெண்கள் வந்து 53.1% பேர் வந்து படிக்கிறாங்க. ஆண்கள் வந்து 51.6% வந்து படிக்கிறாங்க. இது இந்தியாவில் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை விட அதிகம்தான். இந்தியாவில் 2023-24 இந்த காலகட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் வந்து 30% தான் இருந்திருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாடு 52.3% இருந்திருக்கு. தமிழ்நாடுடைய உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இது வந்து கொஞ்சம் வருஷங்களை நீங்கள் ஒப்பீடு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அதிகமாகுது. 2021-22 47% இருந்திருக்கு. அப்புறம் 2022-23 49.1% இருந்திருக்கு. 2023-24 இந்த காலகட்டத்தில் 52.3% இருந்திருக்கு. தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி ஆசிரியர்களுடைய பங்கு பார்த்திங்கன்னா, அதாவது இந்தியாவில் இருக்கிற மொத்த உயர்கல்வி ஆசிரியர்களை தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வி ஆசிரியர்களுடைய பங்கு 12.6% வந்து இருக்குது. இது மத்திய அரசுடைய ரிப்போர்ட். மத்திய கல்வி அமைச்சகம் இருக்குல்ல, அதன் கீழே இருக்கிற ரிப்போர்ட் தான் இது. இந்த ரிப்போர்ட்டுடைய பேர் ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான். அடுத்தது, ஒரே மணி நேரத்தில் 3.61 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு எங்கு கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அகமதாபாத். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, குஜராத்துடைய அகமதாபாத்தில் பாதஜ் அப்படிங்கிற பகுதியில் இந்த சாதனையை படைத்திருக்காங்க. இதில் 25,000 தன்னார்வலர்கள் இந்த மரம் நடும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இது அவங்க மியாவாக்கி முறையில் நட்டிருக்காங்க. மியாவாக்கி முறை அப்படின்னா குறைந்த இடத்துல உள்நாட்டு மரக்கன்றுகளை மிக நெருக்கமாக நடுவாங்க. அந்த முறை தான் இது. இது சாதாரண காடுகளை விட 10 மடங்கு வேகமாகவும் 30 மடங்கு அதிகமாகவும் வளரும். அடுத்தது, ஏமன் நாட்டிற்கு பயணம் செய்ய எந்த ஆண்டு முதல் இந்தியர்களுக்கு சிறப்பு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2017. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏமனில் 2014ஆவது ஆண்டிலிருந்து உள்நாட்டு போர் நடந்துட்டு தான் இருக்குது. இது வந்து அங்கே பல்வேறு ஆயுத குழுக்களுக்கிடையே நடைபெற்றுட்டு இருக்கு. அதனால் நம்ம இந்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா, 2017 முதல் இந்தியர்கள் அங்கே பயணம் பண்ணுறதுக்கு சிறப்பு கட்டுப்பாடுகள் வந்து விதித்திருந்தாங்க. கடவுச்சீட்டு சட்டம் 1967 அதன் அடிப்படையில் தான் இந்த சிறப்பு கட்டுப்பாடுகள் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நீக்கிட்டாங்க. அப்போ அங்கே போர் வந்து முடிவுக்கு வந்துட்டா அப்படின்னா அப்படி கிடையாது, கொஞ்சம் இப்போ பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தற்போது ஆர்விஎக்ஸ் என்ற மறுபயன்பாட்டு ராக்கெட்டை பரிசோதனை செய்த அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் ஜாக்ஸா. ஜாக்ஸா அப்படிங்கிறது ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது. தமிழில் ஜப்பான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறது. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீயூசபிள் வெஹிக்கிள் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ராக்கெட் இருக்குல்ல, அது மறுபயன்பாடு பண்ணுற மாதிரி ஒரு ராக்கெட்டை உருவாக்கி அதை இப்போ அவங்க வெற்றிகரமாகவே பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இதில் எதனால் ஒரு ராக்கெட் நமக்கு மறுபயன்பாட்டிற்கு தேவைப்படுது அப்படின்னா, பொதுவாகவே ஒரு ராக்கெட்டுடைய பணி என்னென்னா, செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திட்டு அதுக்கப்புறம் அது அங்கேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. இதனால் சுற்றுச்சூழலுக்கும் கேடு விளைவிக்குது. அதே மாதிரி அந்த ராக்கெட் வந்து எரிஞ்சு சாம்பலாகி போகிறனால அது அவ்வளவு காசு வந்து வேஸ்ட் ஆகுது.
அப்போ மீண்டும் அந்த ராக்கெட்டை பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே சூப்பரான விஷயமா இருக்கும்ல. அதற்காக தான் இந்த மாதிரி மறுபயன்பாட்டு ராக்கெட்டை வந்து உருவாக்குறாங்க. இப்போ ஜப்பான் அதை வெற்றிகரமாக உருவாக்கிட்டாங்க. இந்த ராக்கெட் வந்து 1.8 மீட்டர் விட்டமும் 7.3 மீட்டர் நீளமும் கொண்டதாக இருக்குது. இந்த ராக்கெட்டுடைய உருவாக்கம் 2016லேயே தொடங்கியிருக்கு. இப்போ 2026வது வருஷம் ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட 10 வருஷம் இவங்க முயற்சி பண்ணி இப்போ வந்து வெற்றிகரமாக பரிசோதனை பண்ணி முடிச்சிருக்காங்க. அடுத்தது ஆஸ்தாவன் சன்ரக்ஷன் யோஜனா எதனை பாதுகாக்க தொடங்கப்பட்ட திட்டம்? இதற்கான ஆன்சர் புனித காடுகள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற 15,000 புனித காடுகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இன்னும் தொடங்கலை, இப்போ தான் மத்திய அமைச்சரவை இதற்கு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இது 3000 கோடி மதிப்பிலான திட்டம். இது என்ன புனித காடுகள், சேக்ரெட் க்ரோவ்ஸ் அப்படின்னா, இப்போது சில காடுகள் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியின மக்கள் இருப்பாங்க அல்லது அந்த கிராமத்து மக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து மேக்ஸிமம் வெளியாட்களை உள்ளே விடுறதுக்கு தடை பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா கோயில் இருக்கும், அதாவது பழங்குடியின மக்கள் அல்லது அந்த ஊர் மக்கள் வந்து வழிபடுற மாதிரிப்பட்ட கோயில் இருக்கும். அங்கே வந்து ரொம்ப புனிதமாக அதை பார்த்துப்பாங்க. அங்கே இருக்கிற மரங்களை வெட்ட விட மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப புனிதமாக பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற புனித காடுகளை பாதுகாக்கிறதுக்கான மத்திய அரசுடைய திட்டம் தான் இது. இந்த திட்டத்திற்கு இப்போ மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இது 5 ஆண்டுகளுக்கான திட்டம். 2026-27 தொடங்கி 2030-31 வரைக்கும் இது செயல்படுத்த போகிறாங்க. அடுத்தது முதல் முறையாக லண்டனின் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற மகளிர் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் முறையாக மகளிர் டெஸ்ட் போட்டி வந்து லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் இந்தியா வந்து வெற்றி பெற்றிருந்தோம். இங்கிலாந்து அணியை எதிர்த்து வெற்றி பெற்றிருந்தோம். இந்திய மகளிர் அணியுடைய கேப்டனாக இந்த விளையாட்டில் ஹர்மன் பிரீத் கவுர் வந்து கலந்து கொண்டாங்க. அடுத்தது புவிசார் குறியீடு தயாரிப்புகளுக்கென்று பிரத்யேக காட்சியகம் அமைத்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரகண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக் என்னென்ன பொருட்களுக்கு கிடைத்திருக்கோ அதெல்லாம் வைத்து ஒரு கேலரி அமைத்திருக்காங்க. எங்கே அப்படின்னா உத்தரகண்டில். ஓகே. அடுத்தது 2026 விம்பிள்டன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். இப்போ நம்ம வந்து டென்னிஸ் போட்டியில் 4 கிராண்ட் ஸ்லாம் வந்து நடைபெறும். டென்னிஸ் போட்டியில் உலக அளவில் டென்னிஸில் பெரிய போட்டிகள் தான் கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் அப்படிங்கிறது. ஒரு ஆண்டுடைய தொடக்கத்தில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி நடைபெறும். இரண்டாவதாக ஃப்ரெஞ்சு ஓப்பன் போட்டி நடைபெறும். அதை வந்து ரொலான் கேரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதான் ரொலான் கேரோஸ். அடுத்ததாக பிரிட்டனில் வந்து விம்பிள்டன் அப்படிங்கிற போட்டி நடைபெறும். ஒரு ஆண்டுடைய முடிவுதில் யூஎஸ் ஓப்பன் அப்படிங்கிறது அமெரிக்காவில் நடைபெறும். இப்போது இந்த ஆண்டுக்கானது ஆஸ்திரேலியன் ஓப்பன், ரொலான் கேரோஸ், அப்புறம் விம்பிள்டன், இந்த 3மே நடைபெற்று முடிந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விம்பிள்டன் வந்து நடைபெற்று முடிந்தது. இதில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது ஜானிக் சின்னர், இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது லிண்டா நோஸ்கோவா அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவங்க. இந்த போட்டி வந்து இங்கிலாந்து நாட்டுடைய விம்பிள்டன் நகரில் நடைபெற்றிருக்கு. அடுத்தது இதே மாதிரி இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியன் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம், இது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆடவர் பிரிவில் வெற்றி பெற்றது கார்லோஸ் அல்கராஸ், இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த வீரர். மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்த வீராங்கனையான எலனா ரைபாக்கினா. இவங்க வென்ற முதல் கிராண்ட் ஸ்லாம் பட்டம் இது. அதாவது எலனா ரைபாக்கினா வென்ற முதல் கிராண்ட் ஸ்லாம் பட்டம் இது. இந்த போட்டி ஆஸ்திரேலியாவுடைய மெல்போர்ன் நகரில் நடைபெற்றது. அடுத்ததாக ஃப்ரெஞ்சு ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி வந்து நடைபெற்றது. அது பிரான்ஸுடைய பாரிஸில் நடைபெற்றது. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது மிர்ரா ஆண்ட்ரிவா அப்படிங்கிறவங்க. இவங்க ரஷ்யா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க வென்ற முதல் கிராண்ட் ஸ்லாம் பட்டம் இது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது அலெக்சாண்டர் சரோவ், இவர் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இவர் வென்ற முதல் கிராண்ட் ஸ்லாம் பட்டமும் இதுதான். ஓகே. அடுத்தது 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 1. இப்போ பார்த்தீங்கன்னா 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டி கொலம்பியா நாட்டுடைய புகாரமங்கா அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றது. இதில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றிருந்தோம். நம்ம 6 நாடுகள் முதலிடம் பிடித்திருக்காங்க. சைனா, கஜகஸ்தான், ரஷ்யா, அப்புறம் சவுத் கொரியா, இந்தியா மற்றும் தைவான், இதெல்லாமே முதலிடம் பிடித்திருந்தாங்க. நம்ம இந்தியாவுமே அப்போ டையில் இணைந்திருக்கோம். அடுத்தது தற்போது காலமான எழுத்தாளர் பூமணியின் இயற்பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் பூ மாணிக்க வாசகம்.
இப்போ பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் பூமணி, இவர் தன்னுடைய 79வது வயதில் மரணம் அடைந்துட்டார். இவர் வந்து கரிசல் இலக்கியத்துடைய முக்கிய ஆளுமையாக திகழ்ந்தார். 1947 ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஆண்டிப்பட்டி கிராமத்தில் இவர் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் வந்து பூ மாணிக்க வாசகம். இவருடைய அஞ்ஞாடி அப்படிங்கிற நூல் இது சாகித்ய அகாடமி விருது 2014 ஆண்டு பெற்றிருந்தது. அடுத்தது 2019 ஆண்டு வெளியான அசுரன் திரைப்படம் இருக்குல்ல, டைரக்டர் வெற்றிமாறனுடைய படம், தனுஷ் வந்து நடிச்சிருப்பார். அதில் வந்து இவர் எழுதின வெக்கை அப்படிங்கிற நாவல் அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஒரு திரைப்படம். 1982 ஆண்டு அவர் எழுதி வெளியிட்ட நூல் தான் வெக்கை அப்படிங்கிறது. அடுத்தது ரிவிஷன் பார்க்கலாம். உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதத்தில் இந்தியாவில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது ஒரே மணி நேரத்தில் 3.61 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு எங்கு கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அகமதாபாத். அடுத்தது ஏமன் நாட்டிற்கு பயணம் செய்ய எந்த ஆண்டு முதல் இந்தியர்களுக்கு சிறப்பு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2017. அடுத்தது தற்போது RVX என்ற மறுபயன்பாட்டு ராக்கெட்டை பரிசோதனை செய்த அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் ஜாக்ஸா. அடுத்தது ஆஸ்தாவன் சன்ரக்ஷன் யோஜனா இதனை பாதுகாக்க தொடங்கப்பட்ட திட்டம்? இதற்கான ஆன்சர் புனித காடுகள். அடுத்தது முதல் முறையாக லண்டனின் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற மகளிர் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது புவிசார் குறியீடு தயாரிப்புகளுக்கென்று பிரத்யேக காட்சியகம் அமைத்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரகண்ட். அடுத்தது 2026 விம்பிள்டன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். அடுத்தது 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் முதலிடம். அடுத்தது தற்போது காலமான எழுத்தாளர் பூமணியின் இயற்பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் பூ மாணிக்க வாசகம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் இது. கீழ்கண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிக தளங்கள் தற்போது இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா. இது நம்ம முக்கியமாக அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. மொஹஞ்சதாரோவும் ஹரப்பாவுமே இப்போ இந்தியாவில் கிடையாது, அது பாகிஸ்தானில் தான் இருக்குது. ஓகேவா? இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. அடுத்தது இது நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைக்கான கேள்வி இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி தான். இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதுவா? ஆப்ஷன் ஏ அப்படின்றது RC மசூம்தார், ஆப்ஷன் பி வந்து RK மூகர்ஜி, ஆப்ஷன் சி வந்து H ரிஸ்லி, ஆப்ஷன் டி வந்து VA ஸ்மித். இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. தேங்க்யூ.